என் ஹஸ்பண்ட் சாட்டர்டே, சண்டே கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால Thursday, Friday இந்த வாரம் வந்து லீவ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லீவும் எடுத்தாச்சு. நேற்று வந்து லீவ் எடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பசங்களை ஜூக்கெல்லாம் கூப்பிட்டு போயாச்சு. நானும் வந்து வீட்டில் இருந்துட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கொஞ்சம் வீட்லேயே இருக்கலாம் அப்படின்ட்டு க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கூட. நேற்று பெருசாக குக் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கல. இன்றைக்காவது வந்து கொஞ்சம் குக் பண்ணி வைப்போம் ஏர்லியராக எந்திரிச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் 6க்கு எந்திரிச்சேன். பசங்களுக்கு லீவு இருந்தாலுமே 6க்கு எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டேன். தூக்கமும் வரல. ஸோ காலையிலேயே வந்து ஃபுல் டேக்கு வந்து மீல் பிளான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணேன். மாதம் உடம்பு சரியில்லாத போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதத்துக்கு இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பூண்டு குழம்பு தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வாய்க்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறக்காக பூண்டு குழம்பாவது டேஸ்ட்டு தெரியுமாங்கிறக்காக தான் பூண்டு குழம்பு பிளான் பண்ணேன். ஸோ வந்து அதுக்கு தான் வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டா பசங்க எந்திரிச்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். சைமல்டேனியஸாக இட்லி இல்லை தோசைக்கு வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலான்ட்டு தான் வந்து அதையும் வதக்கி வச்சுட்டா பசங்க எந்திரிச்சதுக்கப்புறம் மிக்ஸி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ போட்டால் எந்திரிச்சிடுவாங்க. இன்றைக்கி தான் அதிசயமாக அவங்க வந்து தூங்கிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் எந்திரிக்கும் போதே என் சின்ன பையன் எந்திரிச்சிடுவான். இன்றைக்கி அவங்க அப்பா கூட எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க அப்பா கூட தனியாக தூங்கிட்டுருக்காங்கிறதுனால கொஞ்சம் தூங்கிட்டுருக்கான். இல்லைன்னா நான் அசைஞ்சாவே போதும் என் கூடவே எந்திரிச்சு வந்துடுவான். இப்போ 7 மணி ஆச்சுங்க. ஆனாலும் இந்த சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேன், பூண்டு குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பெரிய பையனுக்கு பூண்டு குழம்பு பெருசாக வந்து சாப்பிட மாட்டான். புளி குழம்பு பெருசாக பிடிக்காது. ஸோ அவனுக்கு பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் பீன்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் பீன்ஸ் பொரியலும் செஞ்சு வச்சுட்டா அட்லீஸ்ட் வந்து மத்தியானம் அவன் சாப்பிட்டுப்பான். ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் நம்மளால் முடியும் போதே பண்ணி வச்சுட்டா அந்த டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசித்தேன். என்னோடய பெரிய பையனுக்குமே உடம்பு சரியில்லைங்க. அதனால் பீன்ஸ் பொரியல் சாப்பிடுவானான்னு தெரில. சாப்பிட்லன்னா அப்புறம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். எங்களுக்கு பூண்டு குழம்பு இருக்குது. அவனுக்கு பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது சைமல்டேனியஸாக டிஷ்வாஷரோடு இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் மத்தியானம் ரைஸ் வைக்கிறக்கு ஊறவும் வச்சுட்டேங்க. மத்தியானம் வரைக்கும் ஊறினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக அப்படிங்கிறக்காக ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பெரிய பையனுக்கும் எனக்கு 2 பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் வந்து என் சின்ன பையன்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கும். அவனும் சிக்காகிடுவான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் சிக்காகிறத போஸ்ட்போன் பண்ணலாமேங்கிறக்காக நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து யாரும் எந்திரிக்காதனால 7:24க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து வேலை முடிஞ்சிருச்சுங்க.